சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமித்து உம்முடைய வசனத்தை தியானிக்கவும், ஆண்டவரே அந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இம்மட்டும் இடைப்பட்ட தேவன் இனிமேலும் இடைபடுவீராக. ஆவியானவருடைய பலத்த கரத்திற்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 26 வாசிக்கணும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்துக் குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்துப் போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். 2 பேருடைய நாட்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நோவாவுடைய காலத்தை குறித்து 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்துவினுடைய காரியங்களை குறித்து 18-19 சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோமில் நடைபெற்ற போதும் அதே நேரத்தில் உலகம் முழுவதும் நோவா காலத்தில் அன்னைக்கு பூமி முழுவதும் நடைபெற்றது. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னைக்கு ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். காமனாக இருக்குது, 2 பேருக்குமே அப்படி இருக்குது. புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள் அப்படின்னு இருக்கு. 2 பேருக்குமே காமனாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் எடுத்தார்கள் அப்படின்னு இருக்கு. சாப்பிட்றது தப்பா அல்லது தண்ணி குடிக்கிறது தப்பா, பெண் கொண்டு பெண் எடுத்து கல்யாணம் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டால் நியாயமாக இது தப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் தான் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கிறாரு. ஆதியாகமம் 2:9 அவர் தான் எல்லாவற்றையும் புசிக்க சொல்லி இருக்கிறார். அவர் தான் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு கல்யாணம் பண்ண சொல்லி அவர் தான் சொல்லியிருக்கிறார். அப்போ புசிக்கிறது தப்பா, குடிக்கிறது தப்பா, குடிக்கிறதுனா தண்ணி குடிக்கிறது சொல்கிறது தப்பா, அல்லது பெண் கொண்டு பெண் எடுக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தப்பல்ல. ஆனால் அதற்கான விளக்கத்தை இன்னொரு இடத்துல தராரு. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. 21-34 வாசிங்க. உங்கள் இருதயங்கள் புசிப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? பெருந்திண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து குடிக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? வெறி, குடி வெறி. 3வது பெண் கொண்டும் பெண் எடுத்தோம், அதுக்கு என்ன சொல்லியிருக்கு? லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடி. இந்த 3த்துக்கும் அங்க விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஒன்று பெருந்திண்டி, இன்னொன்று குடிவெறி, 3வது லௌகீக கவலை அப்படின்னு. இந்த 3 காரியங்களுக்கும் நோவாவின் காலத்தில் இருந்ததா, லோத்துவின் காலத்திலும் இருந்ததா. அப்போ சாப்பிட்றது தப்பா அப்படின்னா பெருந்திண்டி தப்பு. சாப்பிட்றது தப்பு இல்லை, பெருந்திண்டி தப்பு. அதாவது ஆண்டவர் வந்துட்டு பைபிளில் எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தது 2 வேளை இல்லையா? ஆண்டவர் எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தது 2 வேளை. நமக்கு நியமித்தது 3 வேளை இல்லையா? நம்ம அப்படிதான் நியமிச்சுக்கிட்டோம். நமக்கு ஆண்டவர் நியமித்தது காலையும் மாலையும் தான், சாயங்காலம் விடியற் காலம் ஆகின்னு இருக்கு. 2 வேளை கர்த்தர் எலியாவுக்கு சாப்பாடு அனுப்பினார் அப்படின்னு பார்க்கிறோம். நமக்கு சாப்பாடு 3 வேளை நியமிச்சுக்கிட்டோம். இப்போ கடைசி காலத்தில் பாருங்க, நமக்கு வேலையே இல்லை. இப்படி போகும்போதும் வாய் அரைக்குது, அப்படி போகும்போதும் வாய் அரைக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி டீ இருக்குது, அதோட கொஞ்சம் பிஸ்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் திருப்பி 11 மணி போல் ஏதாவது ஒன்று இருக்குது. அப்புறம் மதியானம் சாப்பாடு ஒன்று இருக்குது, சாயங்காலம் டீ ஸ்நாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, நைட்டு ஒன்று இருக்குது, படுக்க போகும்போது சப்பர்னு ஒன்று இருக்குது. இன்னும் இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனர்கள் 5 வேளை சாப்பிடுவாங்க அப்படின்னு இருக்கு. உலக பிரகாரமாக பெருந்திண்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. சிலர்லாம் அவங்களுக்கு இந்த மெயினாக சாப்பிட்றது மட்டும்தான் கணக்கில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? 3 வேளை அப்படிம்பாங்க. நடுவில் சாப்பிட்றது எதுவுமே கணக்கில் இருக்காது. இந்த இப்படி போகும்போது டேபிளில் இருந்து வாயில் போடுவாங்க, அப்படி கிச்சனில் நிற்கும் போது இருக்கிறத எடுத்து வாயில் போடுவாங்க. அதெல்லாம் அவங்க கணக்கில் என்ன செய்யாது, வரவே வராது. சாப்பிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் உடம்பு என்ன செய்யும், ஏறத்தான் செய்யும். அப்போ நாம இந்த பெருந்திண்டி அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன், யாரோட கம்பேர் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். பெருந்திண்டிக்கு அவங்கள மாதிரி இல்லாம நம்ம சாப்பிட்றோம் அப்படின்போம். நம்ம கம்பேரிசனே நல்லா சாப்பிட்றவங்களோட தான் இருக்கும். ஒருத்தர் சொன்னார், டாக்டர் காலையில் உங்களுக்கு சுகர் இருக்கு,
காலையில் 2 சப்பாத்தி, மத்தியானம் 2 சப்பாத்தி, நைட்டு 2 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னார். அப்போ அவர் கேட்டார், சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்டார். இந்த 2 சப்பாத்திங்கிறது சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா? அந்த மாதிரி நமக்கு பெருந்திண்டிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருந்திண்டியாவே தெரியாது. உலக பிரகாரமாக எடுத்துக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ரொம்ப அக்கேஷன், வேற வழியே இல்லைன்னா தான் ஹோட்டலுக்கு போன காலம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஹோட்டலுங்கிறது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாக மாறிடுச்சு. காலையிலையும் மத்தியானமும் வீட்டில் சாப்பிட்டாச்சு, நைட்டு ஒரு வேளை ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஆர்டருங்கிறது ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு, ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி ஹோட்டலுக்கு போயே ஆகணுங்கிறதுனால வந்துருச்சு. அந்த அளவுக்கு பெருந்திண்டிக்கு உலகம் போயிடுச்சு. ஆனால் நான் சொல்ல வந்தது இது அல்ல. ஆண்டவர் சொல்லக்கூடிய பெருந்திண்டி அப்படின்னா என்ன, அதிகப்படியான சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான சாப்பாடு என்பது தேவை. இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, உங்களுக்கு ஆராதனையில் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்படுது. அது 20 நிமிஷம் கொடுக்கப்படுதா 30 நிமிஷம் கொடுக்கப்படுதாங்கிறது வேற. உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த காலம், குறிப்பாக இந்த கொரோனாவுக்கு பிறகு காலம் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகப்படியான சாப்பாட்டில் இருக்கிறீர்கள். அதிகப்படியான சாப்பாடுனா என்ன சொல்றீங்க? முந்தி ஒரு சர்ச், அந்த சர்ச்சில் கொடுக்கப்படுகிற உபதேசம், அதை நீங்கள் கேட்பீர்கள், உட்கொள்வீர்கள். அது உங்களை மாற்றும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை பாருங்க. இப்போ நீங்க யூடியூபையோ ஃபேஸ்புக்கையோ தட்டினீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருடைய சாப்பாடும் உங்ககிட்ட இருக்குது. இந்த அதிகப்படியான சாப்பாடு எங்கவாய் மாறி விட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எது தேவையோ அதை தாண்டி எக்ஸஸ் போயிட்டு இருக்குது. அதிகப்படியா ஏங்க, அதிகமாக வசனம் கேட்டால் தப்பாகுமா? அதிகமாக வசனம் கேட்டால் தப்பாகாது. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வீட்டு சாப்பாடு பாருங்க, நம்ம அம்மா கையில் சாப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மெல்லாம் அம்மா கையில் சாப்பிடும் போது அவங்க கிச்சனில் தோசை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் அனுபவத்தை சொல்கிறேன். நான் பக்கத்தில் தட்டு வச்சுக்கிட்டே நிற்பேன், உட்காந்துலாம் சாப்பிட மாட்டேன். பக்கத்தில் தட்டு வச்சுக்கிட்டே நிற்பேன். அவங்க சுட்டு சுட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இதை நான் அப்படியே ஸ்பிரிச்சுவலாக கொண்டு வரேன். சபைக்குள்ள உட்கார்ந்து ஒரு செய்தியை ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காலத்தில் உங்களுக்கு ஆவிக்குரிய ஒபிசிட்டி வரல, அஜீர்ணம் வரல. எவ்வளவு சாப்பிட்டாலும் அது உங்க ஆத்மாவுக்கு போதுமானதாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. நிறைய சாப்பாடு, வீட்டு சாப்பாடை தவிர்த்து வெளியிருந்து நிறைய சாப்பாடு, வெளியிருந்து நிறைய ஆகாரம் வருது. இன்னைக்கு நாம எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு கேட்டா, சும்மா இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் உட்கொள்றது. அதான் சொல்றேன், சும்மா இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்புல நோய் வந்துடும். தேவையான போது மட்டும்தான் சாப்பிடணும், பசி வரும்போது சாப்பிடணும். அதே மாதிரிதான் வேத வசனத்தை நீங்க வாசிங்க, நீங்க படிங்க. ஆனா யாராவது சமைச்சு கொடுக்குற சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது, வேத வசனத்தை போதிக்கிறவங்க. அதை கேட்கும் போது நீங்கள் எதை கேட்கணும்? கரெக்டா உள்ள சத்தியத்தை உட்காந்து கேட்கணும். இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாலாபுரமா அலைஞ்சு திரியிறவங்க. ஓ, அங்க போறது இங்க போறது. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஊழியக்காரன் விழும்போது இவர்களும் விழுவார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் சரியான உபதேசமா, ஓநாயோடைய உபதேசமா? பைபிள்ல நிறைய உபதேசம் இருக்கு. அதுல ஒண்ணு ஓநாயோடைய உபதேசம், சிங்கத்தினுடைய உபதேசம், இப்படி நிறைய இருக்குது பைபிள்ல. அந்தந்த மிருகத்தினுடைய சுபாவத்தினுடைய உபதேசம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அப்ப பாம்பினுடைய உபதேசம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல். ஆனா எது வருது உங்களுக்கு தெரியுமா? எந்த சத்தியம் நீங்க கேட்குறீங்க, கரெக்டா கேட்குறீங்களா? கேட்கறதுக்கு நான் ஒரு அங்கிள் கூட உட்காந்து பேசியிருந்தேன். அவருக்கு 70 வயசு இருக்கும். அவங்க நிறைய கமெண்ட்ரி கேட்குறாங்க, நிறைய வீடியோ பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அந்த அங்கிள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் அவர் செய்தி கேட்டேன் தம்பி, இவர் செய்தி கேட்டேன் தம்பி, அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு. நான் அந்த அங்கிளை உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். இந்த வயசுல எப்படியெல்லாம் செய்தி கேட்குறாங்க உட்காந்துன்னு. ஆனால் முடிவு என்னவா இருக்கு தெரியுமா? கன்ஃபியூஷன். இது சரியா அது சரியா? அது நான் எப்பவும் சொல்லுவேன், தேவன் உங்களை குழப்பத்தில் ஒரு நாளும் விடவே மாட்டார். நம்முடைய ஆவியானவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். ஒரு செய்தியை கேட்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, குழப்பம் ஆகுது, ஐயோ உங்க ஆத்மாவுக்கு அது ஒத்துக்காம போகுது அப்படின்னா அந்த செய்தியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு பெருந்திண்டி, எல்லா பக்கமும் செய்தி, எல்லா பக்கமும் உபதேசம், யார் எடுத்தாலும் செய்தி, அங்க போய் கேட்கறது இங்க போய் கேட்கறது. பவுல் சொல்றாருல்ல, நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த காலம் வந்திருக்குது.
சபைக்கு எழுதும் போது சொல்றாரு, 7 சபையை பத்தி எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுவார் பாருங்க. மிருகமுக்கு சொல்லும் போது, தியாத்தராக்கு சொல்லும் போது பிழையாம் உபதேசம் உன்னிடத்துல ஃபாலோ பண்றாங்க அப்படிம்பாரு. எபேசு கிட்ட சொல்லும் போது சொல்வாரு, நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நான் வெறுக்கிறேன் பாரு. அடுத்து இதுல மிருகமுக்கு போகும்போது நிக்கோலாய் மதஸ்தார் உங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படிம்பாரு. தியாத்தராக்கு சொல்லும் போது ஏசபேலின் உபதேசத்தை அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்க, சபைக்கு விரோதமாக கள்ள உபதேசங்கள் வரும். இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம்னு தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. ஏன்னா இது நாலேஜ் வேர்ல்டு. இப்போ அறிவு பெருக்கத்தின் காலம். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, தானியேல் 12:4 அறிவு பெருகி போகும்னு. இந்த நாலேஜ் பிப்ளிக்கலாவும் வந்துடுச்சு. நிறைய படிச்சா நமக்கு நாலேஜ் நினைச்சுக்கிறாங்க. நிறைய படிக்கிறது நாலேஜ் கிடையாது. படிச்ச ஒண்ணுல தெளிவா இருக்கிறதுக்கு பேர் தான் நாலேஜ். எனக்கு எல்லாமே தெரிந்திருக்கணும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் தெரிந்திருக்கிற ஒன்று தெளிவாய் தெரிந்திருக்கும், அதான் நாலேஜ். நீங்க பாருங்க, முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, மொத்த ஸ்கூலுக்கும் ஒரு டீச்சர் தான், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே டீச்சர் தான், அவங்க தான் எல்லாம் எடுப்பாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர். முந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டாக்டர். இப்ப அப்படி இல்லை பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாக்டர். கண்ணுக்கு ஒண்ணு, காதுக்கு ஒண்ணு, மூக்குக்கு ஒண்ணு, வாய்க்கு ஒண்ணு, பல்லுக்கு ஒண்ணு, கழுத்துக்கு ஒண்ணு, மொத்தம் உடம்புக்கு ஒண்ணு இருக்காரு. அவர் எம்டி. இப்படி ஒருத்தர் இருக்காரு, கைக்கு ஒண்ணு, காலுக்கு ஒண்ணு, எலும்புக்கு ஒண்ணு, நரம்புக்கு ஒண்ணு, ஹார்ட்டுக்கு ஒண்ணு. இப்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஏன் அப்படி ஆயிட்டாங்க? இவர்கள் மொத்தமா இல்ல, ஒரு விஷயத்துல நான் ஜீனியஸ், ஒரு விஷயத்தை நான் தெளிவாய் படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கணும்னு நினைக்கிறோம். ஸ்பிரிச்சுவலா ஹீப்ரூல அப்படி சொல்றாங்க, கிரீக்ல இப்படி சொல்றாங்க, தமிழ்ல இப்படி சொல்லுது, இங்கிலீஷ்ல இப்படி சொல்லுது, இங்கிலீஷ்ல NIV இப்படி சொல்லுது, ESV அப்படி சொல்லுது, NKJV இப்படி சொல்லுது, KJV இப்படி சொல்லுது. கடைசியா கேட்டு பாருங்க, மொத்தம் ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி கள்ள உபதேசத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. இவ்வளத்தையும் படிச்சு. ஆனால் ஒரு பைபிள், தமிழ் பைபிளை படிங்க, அதை ஒழுங்கா படிங்க, ஒழுங்கா தியானிங்க, அதுல நீங்கள் ஸ்ட்ராங்கா இருங்க. மற்றதை வேணா அப்புறம் படிச்சுக்கலாம், வேணான்னு சொல்லல. நாலேஜ்ங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு நாலேஜ் இல்லை. நீ படிக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக, எனக்கு அதுல இப்போ யாரும் இயேசு கிறிஸ்து தேவன் இல்லைன்னு நம்மளை என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. ஏன்னா அதுல நம்ம எப்படி இருக்கிறோம், ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஆனா நம்மள ஒரு சிலரைய இயேசு தெய்வம் இல்ல, யெகோவா மட்டும்தான் தெய்வம், இயேசு அவருடைய குமாரன், அவரை கடவுள்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு உபதேசம் சொல்லுது வீட்டுக்கு. ஒரு குரூப் அதை கேட்டுட்டு என்ன செய்யுது, போகிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி போறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருஷம் சபையில சொல்லி கொடுத்துருக்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்தாவியை பத்தி சொல்லி கொடுத்துருக்கிறோம். இத்தனை வருஷம் தலைமுறை தலைமுறையா உட்காந்து கேட்டுருக்கிறாங்க. எப்படி சோரம் போறாங்க? வெரி சிம்பிள். இவர்கள் படித்தார்கள், எல்லாம் தெரியும், ஆனா எதுலையுமே இவங்க ஸ்ட்ராங் இல்ல, வீக். அதான் இன்னைக்கு பிரச்சனை. ஆனா உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க, சர்ச்சில் பாத்தீங்கன்னா பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க, எது ஒண்ணுனாலும் முன்னாடி நிப்பாங்க. ஆனா பைபிளை எடுத்துக்கிட்டா வீக், பெருந்திண்டி நிறைய இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்த 13:11 வாசிங்க பார்ப்போம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பக் கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளையுடையதாயிருந்து வலு சர்ப்பத்தைப் போல பேசினது. இப்போ ஒரு மிருகம் வருது பாருங்க. அந்த மிருகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறது. வசனம் சொல்றது ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறது. ஆனால் பேசும்போது எப்படி பேசுது? வலு சர்ப்பத்தை போல் பேசுகிறது. ஆட்டுக்குட்டிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக. இயேசு கிறிஸ்துவை மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, கிறிஸ்தவத்தை மாதிரி, பைபிள் மாதிரி, உபதேசம் மாதிரி, நம்ம கிறிஸ்தவ ஊழியக்காரன் மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? பிசாசு பேசுவது போல இருக்கு. அப்போ இந்த நிக்கிற ஆளை எதை வச்சு கண்டுபிடிக்கும் தெரியுமா? நாட் ஒன்லி பை அப்பியரன்ஸ். பார்க்கிறதை வைத்து ஒரு ஊழியக்காரனை எடை போடக்கூடாது. அந்த ஊழியக்காரன் கையில பைபிளோட வந்துட்டாருன்னா அவர் எல்லாமே தி பர்ஃபெக்ட்னு அர்த்தம் கிடையாது. மேடையில ஏறி அற்புத அடையாளம் செஞ்சிட்டாருன்னா இஸ் நாட் பர்ஃபெக்ட். என்னங்க சொல்றீங்க? அற்புத அடையாளம் செஞ்சா கூட நம்ப கூடாதா? நம்பக்கூடாது.
வாசிங்க, அதுக்கும் நீங்க ஒரு வசனம் வாசிச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன் 16:13. தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அப்ப அற்புதம் யார் செய்வா? பிசாசும் செய்யும். பிசாசு மட்டும் செய்யணும் இல்ல, பிசாசும் செய்யும். அப்போ நடக்கிற அற்புதம் தேவன் செய்வதா பிசாசு செய்வதான்னு உங்களுக்கு தெரியணும். இந்த அற்புதம் தேவன் செய்யறதா பிசாசு செய்வதா எப்படிங்க கண்டுபிடிக்கலாம்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அப்படிதான் வச்சிருக்கிறேன். தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்காகவும் வந்திருக்கிறவர்களுக்காகவும் நடக்கிறதுக்கு பேர் தான் அற்புதம். அற்புதம் யாருக்காக? யாருக்கு நீடோ அவங்களுக்காக. ஒருத்தன் திராட்சை ரசம் பத்தலைன்னு சொன்னாங்க ஒரு வீட்டில். அங்கே அற்புதம் நடந்தது. திராட்சை ரசம் கர்த்தர் கொடுத்தார். இந்த அற்புதம் யாருக்காக? அந்த ஜனங்களுக்காக. இப்ப நம்ம வாசிச்சோம், சகோதரர் கொடுத்தது. ஒருத்தர் குஷ்டமா இருந்தாரு, இயேசு அற்புதம் செய்தார். இந்த அற்புதம் யாருக்காக? அந்த குஷ்டரோகிக்காக. அற்புதம் எப்பவுமே அடுத்தவங்களுக்காக. எந்த ஊழியர் அற்புதத்தை தன்னுடைய மகிமைக்கென்று பயன்படுத்துகிறாரோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. தேவனிடத்திலிருந்து வருமானால் அது மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே நேரத்தில் அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். குஷ்டரோகியை சுகமாக்கினாரு, குஷ்டரோகிக்கும் பிரயோஜனம். அவன் வந்து தேவனை பணிந்து கொண்டான். இதான் ஒரு அற்புதத்தினுடைய ரிசல்ட். நீங்க இதை வச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், வேலை முடிஞ்சு. நீங்கள் இந்த அற்புதத்துக்கு பின்னாடி, அதிசயத்துக்கு பின்னாடி, தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி ஓடுறதை நிறுத்திடுங்க. இதுதான் பெருந்திண்டி. அங்க போய் சாப்பிடுறது, இங்க போய் சாப்பிடுறது. ஐயோ, அவரு ஜெபிச்சா அப்படியே நடக்குதான். ஏன் நீங்க ஜெபம் பண்ணாலும் நடக்கும்? ஏன்னா அவர் ஜெபிச்சா நடத்துறவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. நீங்க ஜெபிச்சாலும் நடத்த போறவர் இயேசு கிறிஸ்து தான். அவருக்குள்ள இருக்கிற தேவனும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவனும் ஒரே தேவன் தான். உங்களுக்கு நம்பிக்கை அவர் மூலமா போனா நடக்கும்னு, உங்களுக்கே அவர் நம்பிக்கை என் மூலியமா நடக்காதுன்னு. உங்களுக்கு உங்க மூலியமா நடக்காதுன்னு நீங்க நம்புறீங்க, அதனால நடக்கல. அவர் மூலமா நடக்கும்னு நினைக்கிறீங்க, அதனால நடக்குது. கொஞ்சம் உங்களை நம்புங்க. எனக்குள்ளே தேவன் இருக்கிறார், என் தேவன் என் ஜெபத்துக்கு செவி சாய்க்கிறார். நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும்னு நினைச்சு பாருங்க, கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். இன்னைக்கு பெருந்திண்டி ஒரு பக்கம் முழுக்க இப்படி போயிடுச்சு. ரெண்டாவது அதே வசனம் சொல்லுது, பெருத்திண்டினாலும் வெறி. என்ன வெறி? குடிவெறி. அதாவது புசித்து குடித்து. இந்த குடி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலா போயிடுவோம், உலக பிரகாரமா வேண்டாம். நம்ம அதை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. இப்போ நமக்கு ஆண்டவர் குடிக்க கொடுத்துருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா திராட்சை ரசம் இல்லையா, உடன்படிக்கை. இப்ப நமக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்மோடு கூட பண்ணி இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபே எப்படி மாறிடுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய விதத்துல சிலர் ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க, ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல்ல வெறி பிடிச்சு அலைகிறாங்க. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில வெறி பிடிச்சு அலைவாங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவது வேறு. நான் சொல்றது புரியுதா? கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவது வேறு, சபைக்குள்ள வெறி பிடித்தல் வேறு. நான் தான், என்னுடைய தான், சர்ச்சில் நான் தான் செய்வேன், என் குடும்பம் தான், நான் தான் முன்னாடி உட்காந்துருப்பேன், என்ன தவிர வேற யாரும் செய்யக்கூடாது. ஆனா இவங்க செய்யறது ஊழியம், இவங்க செய்யறது மினிஸ்ட்ரி, உடன்படிக்கை, தேவனுக்கான செய்யறது தான். ஆனால் அதுல தேவ சித்தம் இருக்காது, மாம்ச வெறி இருக்கும் உள்ள. அப்படியே அவங்கள பிரபகண்டா பண்ணி நாங்க தான் ஃபர்ஸ்ட் செய்வோம், எங்களை தவிர வேற யாவது நீங்க செஞ்சிருவீங்களா? இது இன்னைக்கு எந்த அளவுக்கு வெறி பிடிச்சி அலையுது தெரியுமா? சபைக்குள்ள வெறி பிடிச்சி அலையிறாங்க. பதவிக்கு வெறி, போட்டிக்கு வெறி. அது எந்த அளவுக்கு போகுதுன்னா, கேன்வாசிங்ல ஆரம்பிச்சு அடித்தடி வரைக்கும் போகுது. சபைக்குள்ள சண்டை, கெட்ட வார்த்தை பேசுறான் சபைக்குள்ள உட்காந்து. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல வெறி பிடிச்சி அலைகிற கூட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி. நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து, அவர் இத்தனைக்கு நீதிமான் தான், அதான் ரொம்ப முக்கியம். நோவா யாரு? நீதிமான். ஆனா அந்த திராட்சை ரசம் குடிக்க குடிக்க நல்லா ஆக ஆக ஒரு நாள் அந்த அந்த திராட்சை ரசத்தினுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற வெறித்தன்மை என்ன ஆயிடுச்சு? அவருக்கு வெறி ஆக்கிருச்சு. அவருக்கு தெரியல பாவம். ஏன்னா
நியூ வேர்ல்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. அவரு ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் எதுக்குள்ள வந்திருக்கிறாரு? நியூ வேர்ல்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. ஆனா விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்வாணம். விளைவு என்ன? நிர்வாணம். வெறித்தார் நிர்வாணம் ஆயிடுச்சு, நிர்வாணம் வந்துடுச்சு வாழ்க்கையில. அதே தான் இங்க சில ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் பரிசுத்தவான், நீதிமான். ஒரு நாள் வரும், பதவி வெறி வரும், புகழ் வெறி வரும், ஸ்பிரிச்சுவலி மேல எல்லாருக்கும் முன்னாடி புகழ் அடையணுங்கிற வெறி வரும். அன்னைக்கு தான் அந்த ஆளுடைய உண்மையான நிர்வாணம் தெரியும். உள்ளுக்குள்ள அந்த ஆள் யாருங்கிறது அப்பதான் தெரியும், அந்த குடும்பம் யாருங்கிறது அப்பதான் தெரியும். அப்படியே சண்டைக்கார மாதிரி நிற்பாங்க வந்து. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, ஓ நீ இவ்வளவுதான், நீ இவ்வளவுதான். பட் தே ஆர் ஸ்பிரிச்சுவல். அதான் முக்கியம். தே ஆர் ஸ்பிரிச்சுவல், தே ஆர் ரிலிஜியஸ். நான் சொல்லுவேன், தே ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல், தே ஆர் ரிலிஜியஸ். அவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல, அவர்கள் மதவாதிகள். தே ஆர் ரிலிஜியஸ். கிறிஸ்தவத்தை புடிச்சுக்கிட்டு அலையிற ஒரு குரூப். இயேசுநாதரை அடிச்சவனே இயேசு மன்னிச்சிட்டாரா இல்லையா? மன்னிச்சிட்டாரா இல்லையா? நம்மால் மன்னிக்க மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். எத்தனை வருஷம் மன்னிக்க மாட்டான்? 30 வருஷம். ஒரு குரூப் இருக்கு சபைக்குள்ள, வெறி பிடிச்ச குரூப். எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து நிக்குதல், எதோடையும் சமாதானமே போக மாட்டான். இவன் வீட்டுல பாருங்க, வீட்லயும் சமாதானம் இருக்காது. ஒரு குரூப் இருக்கு, ஆவிக்குரியவர்கள்னு பேரு, பரிசுத்தவான்னு பேரு, நீதிமான்னு பேரு. அப்படியே முகம் கடுன்னு இருக்கும். நான் சொல்லுவேன், சில ஆட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கும் முன் விரோதமே இருக்காது, அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா வரப்பு தகராறே இருக்காது. ஆனா அவனை பார்த்தாலே தெரியும், அந்த முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் முகத்துல ஒரு சமாதானமே இருக்காது. கடுன்னு இருப்பான். கவனித்துக் கொள்ளுங்கள், தேவன் நம்மை பார்க்கிறார். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு நாம பண்ற ஊழியம் ரெண்டாவது, நாம தான் ஃபர்ஸ்ட். நாம தான் ஃபர்ஸ்ட். ஊழியம் பண்ணி நரகத்துக்கு போவதை விட, ஒருவேளை ஊழியம் பண்ண முடியாம கூட இருக்கும், நாம பரலோகத்துக்கு போவது தான் முக்கியம். நமக்குள்ள அந்த சமாதானம் இருக்குதா? அதாவது ஆண்டவர் சொல்றாரு, குடினா, திருப்பியும் சொல்றேன், தேவையான தாகம் உனக்கு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறவன் இடத்துல வர கடவன். தேவையான அளவுக்கு குடி, தேவையான அளவுக்கு சமாதானமா இரு, எல்லாம் செய். மினிஸ்ட்ரியா 4 பேர் சேர்ந்து செய்யறோமா, ஒருத்தர் செய்யறாங்களா, விட்டு கொடுத்து பழகுங்க. நம்ம எப்போ பெருந்தன்மையை காட்ட முடியும் தெரியுமா? சொல்லணும், போதும்பா இந்தா நீரு, நீ பண்ணு, என்ன ஆசைப்படுறியா பண்ணிட்டு போ. இதுல என்ன இருக்கு? நான் சொல்லுவேன், எப்போ நாக்காளி ஆசை ஒருத்தனுக்கு வருதோ அவன் பிசாசு பிடிச்சிடுச்சின்னு அர்த்தம் அவனுக்கு. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு தான் ஃபர்ஸ்ட் நாக்காளி ஆசை வந்துச்சு. நான் வானத்துக்கு ஏறுவேன், வடபுறத்தில் உள்ள என் சிங்காசனத்தை போடுவேன், ஆராதனை கூட்டத்துக்கு தலைவன் ஆவேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆசை வந்தது யாருக்கு? பிசாசு. இந்த ஆசையை உடைச்ச ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிதா என்ன பண்ணாராம் தெரியுமா? எல்லாத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து வலது பக்கத்துல சிங்காசனத்தை போட்டு என் கூட உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டாராம். சிங்காசனம் போடுவேன்னு நினைச்சவனை கீழே தள்ளிட்டாரு. என்னப்பா பெரிய சிங்காசனம், என் ஜனங்களுக்காக நான் சாகுறேன்னு சொன்னவரை தூக்கி சிங்காசனம் போட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு. இதுதான் பதவிக்கான ஃபார்முலா. சிலருக்கு அந்த பதவி வெறி, ஜாதி வெறி, பண வெறி, அப்படியே இது எல்லாமே எங்க இருக்குன்னா சர்ச்சுக்குள்ள இருக்கு. வெளியே இருக்கிறவங்களை பத்தி பேசவே இல்லை. I'm not talking about the Gentiles, I'm talking about the Christians. கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க, இதான் ரொம்ப முக்கியம். உலகம் நம்மை பார்க்கிறது, உலகம் நம்மை குறித்து கேட்கிறது. உலகத்துக்கே சமாதானத்தை சொல்ல வேண்டியவங்க கோர்ட்ல நிக்கிறாங்க. உலகத்துக்கே பவுல் சொல்றாரு, உங்களுக்குள் வழக்கு வாது வந்தால் உங்களில் எவன் சிறியவனாக இருக்கிறானோ அவனை கூப்பிட்டு உங்க வழக்கை தீர்த்து கொள்ளுங்க. எதுக்காக சொல்றேன்னா உங்களை வெட்கப்படுத்தும்படி சொல்றேன்னு சொல்றாரு. அவரோட அர்த்தம் என்னன்னா, எதுக்குடா உங்களுக்குள்ள சண்டை? இயேசு இருக்கும்போது அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். இயேசுநாதர் பாருங்க, அவ்வளவு துக்கமா இல்ல, ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு. மனுஷகுமாரன் போகிறார், புறஜாதியார் கையில ஒப்படைக்கப்படுவார், அவர்கள் அவரை சிலுவையிலே அறைவார்கள், அவர் பாடுகளை அனுபவிப்பார், எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு உள்ள தண்ணி குடிக்க போயிருப்பார் போல, எங்க போனார் தெரியல. அப்படி போயிருக்கிறாரு, போறதுக்குள்ள அடிச்சுக்கிறான். அப்ப அடுத்து யாரு? இவர் போறாராமே. இவர் போயிட்டா நம்ம 12 பேருக்கு யார் சீஃப்?
தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்று அவர்கள் வாதம் பண்ணினார்கள். அவர்களுக்குள் தர்க்கம் உண்டாயிற்று. இயேசுநாதர் வந்து பார்க்கிறாரு, அடப்பாவிகளா, நான் போறேங்கிற துக்கமே இல்லையாடா உங்களுக்கு? நான் போறேங்கிற துக்கமே இல்லை, அதுக்குள்ளே பதவிக்கு அடிச்சுக்கிறீங்களே. அந்த ஆவி இன்னும் கிரியை செய்கிறது, இன்னும் கிரியை செய்கிறது. சபைகளுக்குள்ள இந்த மாதிரி வெறி இருக்கக்கூடாது. தூக்கி போடுங்க. என்ன இப்ப பெரிய விஷயம்? பிறக்கும் போதே நம்ம யாராவது பதவியில பிறந்தோமா? பிறக்கும் போதே நம்ம யாராவது இந்த மாதிரி வருவோன்னு சொல்லி பிறந்தோமா? ஒன்றும் கிடையாது. வரும்போதும் நம்ம எப்படி வந்தோம் தெரியாது, போகும்போதும் எப்படி போக போறோம்னு தெரியாது. பாருங்க, பெட்டியில வச்சோன்னா என்ன கேட்க போறாங்க? இன்ஜினியர் ஐயா நல்லபடியா போறாரா கேட்க போறாங்க. பாடி எப்போ எடுப்பீங்க தான் கேட்பாங்க. அதுவாயிடும். அவர் என்னவாயிடுவாரு? அதுவாயிடுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போகும்போது அவர் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். வரும்போதும் ஒண்ணும் இல்லை, போகும்போது ஒண்ணும் இல்லை, நடுவுல டெம்பரவரியா இருக்கு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ வெறி பிடிச்சா அலையணும்? ஏதாவது ஒரு விஷயம் வருதா, விட்டு கொடுத்து பழகுங்க. சொல்லி பாருங்களேன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லித்தரேன். நீங்க வேணான்னு சொல்லி பாருங்க, அதை விட மேலான இடத்தில் கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கூட நிற்கிறாரு, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். நீங்க நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு சுபாவம் அது, நீங்க வேணாம்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க பார்த்துருப்பீங்க 23ஆம் சங்கீதம், ரொம்ப எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம். அதை நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், தூக்கத்துல கேட்டா கூட சொல்லுவீங்க. ஆனா அந்த சங்கீதத்துல ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன தெரியுமா? சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில். முடியும் போது எப்படி முடியுது சங்கீதம்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களை நடத்துவாரு, நான் போய்கிட்டே இருப்பேன், நன்மையும் கிருபையும் என் பின்னாடியே வரும்னு அர்த்தம். கர்த்தர் சொல்ற பாதையில நான் போய்கிட்டே இருந்தேன்னா நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். நாம நன்மையும் கிருபையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க நன்மை கிடைக்கும், எது பெருமை கிடைக்கும், எங்க அது கிடைக்கும். நம்ம பின்னாடி கர்த்தர் வரமாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம பின்னாடி கர்த்தர் வரமாட்டார். கர்த்தருக்கு பின்னாடி நாம போனா நன்மையும் கிருபையும் நம்ம பின்னாடி வரும். ஆண்டவர் நடத்துற பாதையில நடந்து பாருங்க. வீணான பவுல் சொல்றாரு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு. அந்த பாரத்துல எல்லா பாரமும் இருக்கு. தலை கணத்துல இருந்து எல்லா பாரமும் இருக்கு. தலை கணம்னா தலை பாரம். அங்க ஆரம்பிச்சு பணபாரம், பதவி பாரம், அந்த பாரம், இந்த பாரம் எல்லாத்தையும் தட்டி விடுங்கிறாரு. தட்டி விடு, எல்லாத்தையும் நிம்மதியா ஓடு, பீஸ்ஃபுல்லா இரு. எல்லாத்தையும் இதுல வேற இவங்க சொல்லுவாங்க, இந்த பொறுப்பை என் தலை மேல வச்சுக்கிட்டு என்னால நடக்கவே முடியல, இறக்கி விட்டுருங்க. அதான் கஷ்டமா இருக்குல்ல, இறக்கி விட்டுருங்க. நல்லபடியா யாராவது சுமக்கிறவன் சுமக்கட்டும், நாம பீஸ்ஃபுல்லா இருப்போம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, வெறி பிடிச்சி அலையிற ஒரு குரூட். இது ரெண்டாவது. கடைசியாய் வாசிங்க, முடிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசி. லௌகீக கவலை, இதை பத்தி என்ன சொல்லி இருக்குது நம்ம வாசிச்ச வசனத்துல? லூக்கால 17ஆம் அதிகாரத்துல 27வது வசனம் வாசிங்க. 17:27. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்துக் குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்போ கல்யாணம் பண்றது தப்பா? பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள், கல்யாணம் பண்றது தப்பா? ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அது பாவமா சொல்றாரு. அந்த இடத்துல நோவா காலத்துல நடந்தது எப்படி நடந்ததோ அதே மத்திய 24:37 சொல்லும்போது, 38 சொல்லும்போது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படின்னு இருக்கு. அப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது, பையனுக்கு கல்யாணம் பண்றது, பொண்ணு எடுக்கிறது, பையன் எடுக்கிறது தப்பா அப்படின்னா அவர் அதை தப்புன்னு சொல்லல. ஏன்னா அவரே தான் சொல்லியிருக்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அவரே தான் சொல்லியிருக்கிறார். அப்ப எதை தப்புங்கிறாரு? வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கதான் பிரச்சனை வருது. இங்கதான் பிரச்சனை வருது. திருமணம் தப்பு இல்ல, எப்படி திருமணம் செய்தார்கள் என்று விளக்கம் ஆதியாகமம் 6ல் இருக்கு. அவர்கள் தேவபுத்திரர், அதாவது யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். அதுக்கு முந்தினதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு 4ஆம் அதிகாரம் கடைசியில இருக்கும். தேவபுத்திரர் ஆண்டவரை தேடுறவங்க, இப்ப பரிசுத்த ஆவியை பெற்றா ஆவிக்குரியவர்கள்.
இயேசுவை விசுவாசிச்சா விசுவாசி. தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு பேரு தேவபுத்திரர். தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அப்படின்னா தேவனை தேடாதவர்கள்னு அர்த்தம். அவங்க எல்லாம் இப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள். இப்ப அவங்கெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விசுவாசின்னா இயேசுவை விசுவாசிக்காதவங்களுக்கு பேர் என்னது? அவிசுவாசி. கரெக்ட் தானே? நான் ஆவிக்குரியவன், பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற நான் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியவன் அப்படின்னா அவங்க யாரு? மாம்சத்துக்குரியவர்கள் அர்த்தம். அவங்க ஆவினால் நடத்தப்படாத மாம்சத்தால் நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். அந்த கான்டெக்ட்ல தான் இங்க இருக்கு. தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவர்கள் சித்தத்தின்படி உலக பிரகாரமாய் செய்கிறவர்கள். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கனெக்ஷன் உண்டாகுது. இவங்க போய் அவங்க கிட்ட பொண்ணு எடுக்கிறாங்க. ஏன் பொண்ணு எடுக்கிறாங்க? பொண்ணு அழகா இருக்கு. அது இயேசு திரும்பி வரும்போதும் நடக்குமா? இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பெண் கொண்டு பெண் எடுத்து, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்தோடு கூட அவிசுவாசியோடு கூட விசுவாசி பிணைக்கப்படுவது ஒரு நாளும் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. ஆண்டவர் கேட்டார் ஆபிரகாம, ஃபர்ஸ்ட் கேட்டார், எனக்காக உன் தாய் தகப்பனை விட்டுட்டு வருவியா? ஆதியாகமம் 12:1-2 கேட்டார். அவன் உடனே புறப்பட்டு வந்தார் பாருங்க. ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார். தகப்பன் வீட்டையும் தன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார்னு இருக்கும். ஆதியாகமம் 12:1-2. இப்ப சக்சஸ், ஆபிரகாம் சக்சஸ் பண்ணிட்டார். ஆபிரகாமுக்கு வயசாகி போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 100-120 வயசாகி போச்சு. ஈசாக்கெல்லாம் பிறந்துட்டார். இப்ப கேட்கிறாரு, வசனம் சொல்லும், ஆதியாகமம் 22:1 தெளிவா சொல்லும், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்னு இருக்கும். டெஸ்ட் பார்க்கிறார் ஆண்டவர், டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. ஆபிரகாம், உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்காக உங்க அப்பாவை விட்ட, வீட்டை விட்ட, எல்லாம் விட்ட. இப்ப கடைசியா ஒண்ணு கேட்கிறேன், எனக்காக உன் பிள்ளைய விடுவியான்னு கேட்டார். ஆபிரகாம் யோசிச்சான்னு இல்ல, ஆபிரகாம் மனம் இதுக்கு துக்கப்பட்டான்னு இல்லை. ஏன்னா இஸ்மவேலை அனுப்பிவிடுன்னு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு அது व्यसனமாய் இருந்ததுன்னு இருக்கும் பைபிள்ல. ஆனா ஈசாக்க கேட்ட போது व्यसனமாய் இருந்ததுன்னு இல்ல, துக்கமாய் இருந்ததுன்னு இல்ல. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடி செய்கிற, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, பிள்ளையாண்டனோடு நாங்க நல்லா பழகி விட்டு போறோம்னு சொல்லல. அடுத்த வசனம் சொல்லும், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான், எப்ப விடியும் விடியும் விடியும்னு. ஆண்டவர் கேட்டுட்டாரு, எங்க அப்பாவை கொடுத்தா மாதிரி என் பையனை கொடுக்கறதுக்கும் நான் ரெடியா இருக்கிறேன். 75 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆபிரகாம பாத்தீங்களோ அதே ஆபிரகாம் தான் ஆண்டவரே நானு. அன்னைக்கு உங்களுக்கு பாராட்டின வைராகியத்தை இன்னும் பாராட்டுகிறேன். அதனாலதான் ஆபிரகாம் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு தேவனுக்காக அப்பா அம்மாவை வைராகியமாய் விட்ட ஒரு குரூப் இருக்கு. ஆனால் இவர்கள் எல்லோரும் பிள்ளைகளுக்காக தேவனை பலி கொடுத்தவர்கள். அவிசுவாசின்னு தெரிஞ்சும் பிள்ளைக்கு வீட்டுக்கு கூட்டு வர்றது, ஓ பண்ணிப்பாங்க, இல்லைன்னா செத்து போவாங்க, ஓடி போவாங்க, அவமானம் ஆயிடும், என்னென்னவோ. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், பிள்ளைகள் அப்படி ஒருவேளை நீங்கள் நல்ல ஸ்பிரிச்சுவலா வளர்த்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் 95% அதை செய்யாது. கர்த்தருக்குள் பயபக்தியா வளர்த்தீங்கன்னா அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா ஆராதனைக்கு கூட்டிட்டு வந்து சபையில கூட உட்கார வச்சு சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண வச்சு சின்ன வயசுல இருந்து கர்த்தருக்குள் வளர்த்தா அந்த பிள்ளைகள் அதை செய்யாது. உண்மையா இருக்கு, தேவனுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு, 26 வயசானாலும் காத்து இருக்கு, அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்கன்னு இருக்கு. உண்மை உள்ள பிள்ளைகள் இன்னைக்கும் இருக்கு, 95% இருக்கு. ஒரு 5% தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போகிற இடத்துலயோ, வேலைக்கு போகிற இடத்துலயோ, படிக்கிற இடத்துலயோ. அந்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு சாட்சி சொல்றேன், பிள்ளைகள் கேட்கும் போது பெற்றோர் நீங்க சொல்லிடணும், இது அவிசுவாசியோடு பிணைக்கப்படுவது முடியாது. நான் உனக்கு உண்மையா இருக்கணுமா, தேவனுக்கு உண்மையா இருக்கணுமான்னு பார்த்தா நான் உன்னை விட தேவனுக்கு உண்மையா இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு உங்க மேல கோபம் வரும். 2 வார்த்தை சொல்லும், ஒன்னு செத்து போறேன்னு சொல்லும், இல்ல நான் வீட்டை விட்டு போய் நானே பண்ணிப்பேன்னு சொல்லும். உங்களுக்கு 2மே மனசுக்கு துக்கம் தான். ஒண்ணு, ஐயோ பிள்ளை செத்தா என்ன ஆயிடும், இன்னொன்னு போயிட்டா அவமானம் ஆயிடுமே. இது 2 இருக்கும். நான் 3வது ஆப்ஷன் சொல்றேன். தாவீது கிட்ட ஆண்டவர் 3 ஆப்ஷன் கேட்டாரு, அவன் 4வது ஆப்ஷன் சொன்னான். ஒண்ணு, இப்ப உங்களுக்கு 3வது ஆப்ஷன் சொல்றேன். நீங்கள் போய் உங்க பிள்ளைகளுக்காக 3 நாளோ 7 நாளோ 21 நாளோ
உபவாசம் ஜெபம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் பிள்ளையின் இருதயத்தை மாற்ற அவரால் முடியும். பார்வோன் இருதயத்தை மாற்றினவர், நேபுகாத் நேச்சாரின் இருதயத்தை மாற்றினவர், உங்க பிள்ளையின் இருதயத்தையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நடக்குமா? நடக்கும். வெளிநாட்டுல ஒரு மகன் இன்னொரு ஆணை திருமணம் பண்ண போயிட்டான். கிறிஸ்தவ பையன் இன்னொரு ஆணை திருமணம் பண்ண போயிட்டான். அப்பா கிட்ட வந்து சொல்றான், அப்பா நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ண போறேன். அப்பா சொல்றாரு, நோ சான்ஸ், பைபிள் படி தப்பு, ஒத்துக்க மாட்டேன். அப்பா ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்றாரு. அம்மா வந்து அதுக்கு ஆதரவு. அப்பா சொல்லிட்டாரு, நோ சான்ஸ். பையன் சொன்னா, நான் உங்ககிட்ட சொல்றது இன்ஃபர்மேஷன், இன்விடேஷன் இல்லைன்னா. இட்ஸ் நாட் அன் இன்விடேஷன், இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன். நான் ஒன்றும் உங்ககிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல. ஐ எம் அ மேஜர், என்னால் பண்ண முடியும்னாரு. அப்பா சொன்னார், கேரி ஆன், நீ ஆச்சு ஆண்டவராச்சு, நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். அப்பா போனார். 3 நாள் உபவாசம் போட்டார், புசியாமலும் குடியாமலும். கதவை சாத்தினாரு, ஜெபம் பண்ணாரு. 3 நாள் கழிச்சு பையன்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அப்பா நான் பேசுறேன், சொல்லுப்பா, நீ என்னவோ பண்ணியிருக்க, அது மட்டும் எனக்கு தெரியும்னா. அப்பா சொன்னாரு, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, நான் வீட்டை விட்டு வெளியவே போல. எனக்கு தெரியும் நீ வீட்டை விட்டு வெளியே போல, ஆனா என்னவோ பண்ணியிருக்க. அந்த பையன் என்னை வேணான்ட்டு போயிட்டான். நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்னவோ நீ சொல்றது தான் கரெக்டுன்னு போடுது. ஐ எம் சாரி, ஐ எம் கமிங் டு ஹோம்னு வீட்டுக்கு வந்துட்டான் திருப்பி. நோ ஆர்கியூமெண்ட், நோ பேச்சு, ஒன்றும் கிடையாது. மேலே ஒருத்தர் உட்காந்து இருக்கிறாரு. அவர் கையில் நம்ம இருதயம் எல்லாம் சுவிட்ச் மாதிரி இருக்கு. ஒரு பரிசுத்தவான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நம்ம இருதயம் கர்த்தர் பக்கத்தை எப்படி இருக்குமா, சுவிட்ச் மாதிரி இருக்குமா. அப்படி திருப்பி விட்டுருவாராம். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார், டெம்பரேச்சரை கூட்டிட்டார். நேபுகாத் நேச்சார் இருதயத்தை மனித இருதயம் போல் மாற்றினார், லோ பண்ணி விட்டார் பிரஷரை. நேபுகாத் நேச்சாரையே மாத்தி விட்டாரு, பார்வோனையே மாத்திட்டாரு. நம்ம வீட்டில் இருக்கிற பையன் எம்மாத்திரம். அதுனா மகாபாபிலோன் கட்டினால அது பாவம். போன இடத்துல எதையோ ஒன்று பார்த்துருச்சு. அது நன்மை தீமை அறியத்தக்க கனி, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது, புத்தியை தெளிவிக்கிறதுன்னு நினைச்சுக்கிச்சு. ஆண்டவர் அப்புறமா அதுல இருக்கிற சாகவே சாவாயை காட்டிடுவார். அப்புறம் தானா வந்துடும். எப்பேற்பட்ட பிள்ளையையும் கர்த்தர் திருப்பி உங்கள் கையிலே கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு. சிலர் தேவனை பிள்ளைகளுக்காக பலி கொடுக்கிற கூட்டம். they are sacrificing the God. தைரியமா சொல்லுங்க, கல்யாணங்கிறது தேவனால நடக்கணும். அப்பா அம்மா சித்தமும் கிடையாது, பிள்ளைங்க சித்தமும் கிடையாது, தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை அப்பா அம்மா மூலியமாக பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு 25 வயசு, அவங்களுக்கு என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? 10 வருஷம் இருக்கும். ஏன்னா அவங்க டீனுக்குள்ள வந்து 13லேருந்து 15 வயசு, 25 வயசு, ஒரு 10 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு எல்லாமே சரி மாதிரி தெரியும். நமக்கும் அப்படித்தான், பார்க்கறதுக்கு எல்லாமே சரி மாதிரி தெரியும். ஆனா ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியும். ஒன்று மட்டும் நம்ம கிரைட்டீரியா வச்சுக்கணும், அவிசுவாசி விசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாது. 2வது, விசுவாசியா இருந்தாலும், சர்ச்சு பையனா இருந்தாலும், சர்ச்சு பொண்ணா இருந்தாலும் அது தேவசித்தமானு பார்த்துக்கணும். எல்லா பிள்ளையும் எல்லா மகனுக்கும் ஏத்தது அல்ல. எல்லா கிறிஸ்தவ பிள்ளையும் எல்லா கிறிஸ்தவ மகனுக்கு ஏத்தது அல்ல. அழகா இருக்கும் பைபிள்ல, ஆண்டவர் ஆதாமின் விழாவில் ஒன்றை எடுத்து, அவனுக்கு நிறைய இருந்துச்சு விழா. ஆதாமுடைய எல்லா விழாவும் ஏவாளா மாறாது, ஒண்ணுதான் ஏவாளா மாறும். அதுதான் ஏற்ற துணை. இப்பவும் சொல்றேன், நாம எப்பவுமே தேவ சித்தத்தை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைக்கணும். எந்த மாப்பிள்ளை சொன்னாலும் சரி, எந்த பொண்ணு சொன்னாலும் சரி, அது பிஇ, எம்பிபிஎஸ், டாக்டரு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், எது வேணா சொல்லட்டும். பையன் என்ன வேணா இருக்கட்டும், பொண்ணு என்ன வேணா இருக்கட்டும், அது எங்க வேணாலும் இருக்கட்டும். அமெரிக்கால இருக்கட்டும், ஆப்பிரிக்கால இருக்கட்டும், அட்லாண்டிக்கால இருக்கட்டும், இல்ல மார்ஸ் மூன்ல கூட இருக்கட்டும். தேவ சித்தமானு பார்த்துக்கோங்க. விசுவாசி அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் விசுவாசியும் இன்னொரு விசுவாசியோடு பிணைக்கப்படும் போது அது தேவ சித்தமாங்கிறத நல்லா செக் பண்ணிக்கணும். நீங்க செக் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்காக. ஏன் தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபம் பண்ற மாதிரி உலகத்திலேயே வேற யாருமே ஜெபம் பண்ண முடியாது.
இப்பவே 3 நாள் லீவ் போட்டு நல்லா ஜெபம் பண்ணி ஒரு பிள்ளைய கொடுக்கும்போது பார்த்து நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தர் சித்தப்படி கொடுத்துருங்க. லைஃப் லாங் பிரச்சனை இருக்காது. நம்ம அப்பா அம்மாக்கள்லாம் யோசிச்சு பாருங்க, அவர்கள் அலைஞ்சு திரிஞ்சு அதெல்லாம் ரெண்டாவது, ஆனா தேவன்கிட்ட ஒப்படைச்சாங்க. குடும்பத்துல ஏற்றத்தாழ்வு வரும், பிரச்சனைகள் வரும். பிரச்சனையே இல்லாத குடும்பம் ஒண்ணு வரவே வராது. அப்படி இருந்தா நல்லாவும் இருக்காது. ஆனால் இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு 3வது நபராக, முப்புரி நூலாக தேவன் இருந்து குடும்பத்தை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, நம்ம பிள்ளைகளுக்கு இந்த பெண் கொண்டு பெண் எடுக்கிற விஷயத்துல ரொம்ப மிஸ்டேக் போயிட்டு இருக்கு. படிப்பு, அந்தஸ்து, பணம், இதுதான் மெயின். அதெல்லாம் 3வது 4வது. கர்த்தர் சொன்ன பிள்ளையா, கர்த்தர் சொன்ன பையனா, தேவ சித்தமா, இதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பண்ணி வைங்க. தேவன் அதை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது 3ம் லோத்துவின் காலத்தில் இருந்தது, இது 3ம் நோவாவின் காலத்திலும் இருந்தது. இன்னைக்கும் அது இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு நடுவுல நோவா நீதிமானா இருந்தபடியினாலே அவன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுது. லோத்து நீதிமானா இருந்தபடினாலே அவன் குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் உலகத்தில் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவுல நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க நெகட்டிவா பார்க்காதீங்க. எல்லா குடும்பத்திலையும் டைவர்ஸ், எங்க போனாலும் பிரச்சனை, குடும்பம் எங்க போனாலும் தொல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கட்டும். நம்ம குடும்பத்துல வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் வேலி அடிச்சு பாதுகாத்துக். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்துல. நாம் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஃபேமிலிக்காக. உங்களை தவிர உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு உண்மையா வேற யாராலையும் ஜெபம் பண்ண முடியாது. ஊழியக்காரங்க பண்ணுவோம், ஆனா உங்களை மாதிரி பண்ண முடியாது. நீங்க தான் தாய் தகப்பன். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஊழியக்காரங்க எல்லாம் சப்போர்ட்டிங், நாங்க கூட இருந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆனா நீங்க ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ண முடியாது. நீங்க எல்லாம் இருதயத்துல ஆழத்துல இருந்து கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பம் கர்த்தரால் வந்தது. நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல போயிட்டே இருக்கும். ஏற்ற துணைங்கன்னு நம்ம ஆண்டவர் சொல்லுவாரு. ஆனா நிறைய விஷயத்துல மாறுபாடான கருத்துக்கள் இருக்கும். என்ன வேணா போகும். ஆனால் குடும்பம் அறாதபடி, பிரியாதபடி, உடையாதபடி கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவர். ஒரு ட்ரெயின்ல நீங்க நல்லா பாருங்க, இன்ஜின் வேற மாதிரி இருக்கும், அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், ஏசி கம்பார்ட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஆனா அத்தனையும் சேர்ந்து ஒரு பிரயாணத்தை பண்ணும். எல்லாம் ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிருக்கும். ஒரு ட்ராக் மேல போகும். கடைசியா டெஸ்டினேஷன் எல்லாரும் போய் ஒரு இடத்துல இறங்குவோம். இதுல கணவன் இன்ஜின் மாதிரி இருந்து, மனைவி கூட அதை இழுத்துட்டு போற பெட்டியா இருந்து, அதுக்கு பின்னாடி பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட் சொகுசா இருப்பாங்க பிள்ளைகள். ஆனா அத்தனை பேரும் சேர்ந்தாதான் ஒரு ட்ரெயின். வெறும் இன்ஜின் மட்டும் போச்சுன்னா ட்ரெயின் போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க, இன்ஜின் போகுதுன்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளவு நீதிமானா இருந்து டிவோர்ஸ் ஆகி போனீனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல மனுஷன் தாங்க, ஆனா பாவம் பொண்டாட்டி இல்ல. நல்ல பொண்ணு தாங்க, பாவம் கணவன் விட்டு பிரிஞ்சிருச்சு. இந்த வேர்டு கூட வந்துரும், ட்ராக் வந்துரும், இந்த லைன் இன்னொன்னு சேர்ந்துரும். ஒருவேளை நீ அதுக்கப்புறம் 2வது கல்யாணம் பண்ணினா சொல்லுவாங்க, எப்பவும் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனா என்னமோ தெரியல, முதல் கல்யாணம் சக்சஸ் ஆகல, 2வது தான் பண்ணுச்சு சொல்லுவாங்க. கண்டிப்பா வரும். நீ வெறும் இன்ஜினா போக கூடாது, ட்ராக் விட்டு இறங்கக்கூடாது, ட்ராக் மாதிரி ஓடக்கூடாது. கஷ்டப்பட்டாவது எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு ஒன்னா ஓடணும். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போறதுக்கு தான் ஆண்டவர் ட்ரெயின் வச்சிருக்கிறார். உங்க மனைவி கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாம இருந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஈடுபட்டா நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமா உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சா, அது டிவியை பார்த்துட்டு, இன்டர்நெட்டை பார்த்துட்டு, யூடியூபை பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு, ஃபேன்சியா ஃபேண்டசியா இதெல்லாம் பயங்கர ஜாலின்னு சொல்லி, ஒருவேளை ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல, காலேஜில் கொஞ்சம் வழி மாறி தடமாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசாசு பொல்லாதவன். வெளியே போனா நம்ம பிள்ளைகளை அவன் எப்படியாவது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறவன். ஆனா உங்க ஜெபம் பிசாசின் வாயிலிருந்து, சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாத்தும்.
உங்க ஜெபம் கரடியின் வாயிலிருந்து பிள்ளைய காப்பாத்தும். நீங்க ஜெபம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்காக. இந்த காலத்து பிள்ளைங்க கிட்டக்கு ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அட்வைஸ் பண்ணுங்க. ஆனா அதுக்கப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட போய் கமிட் பண்ணுங்க. பிள்ளைங்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஆனா அட்வைஸ் பண்ணுங்க, சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எவரையும் மாத்த கர்த்தரால் முடியும், எவரையும் திருத்த கர்த்தரால் முடியும். சில நேரத்தில் நம்மளால முடியாது, நம்ம சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க, ஏன் கத்துவாங்க. ஆனா ஒண்ணு, கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. கர்த்தர் அதை மாத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க விரும்புறவங்க, அவங்க நல்ல எதிர்காலத்துக்காக ஜெபிக்க விரும்புறவங்க எல்லாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு ஆண்டவரே. எங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு, வரையப்பட்டிருக்கு. எந்த விதத்திலும் ஆண்டவரே பிசாசானவன் எங்கள் குடும்பங்களை பிரித்து விடாதபடி, பெற்றோர் கண்களுக்கு முன்பாக பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்பா. பிள்ளைங்க அழுதா நாங்களும் அழுவோம் ஆண்டவரே. பிள்ளைங்க வேதனைப்பட்டா நாங்களும் வேதனைப்படுவோம். நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கப்பா. அதே மாதிரி தான் ஆண்டவரே எங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வந்து பிரிவினைக்கு நேரா போயிடக்கூடாது. அவிசுவாசிக்கு பின்னாடி போயிடக்கூடாது. பாவத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. உலகத்தினுடைய இன்பங்களுக்கு பின்னாடி போயிடக்கூடாது. எங்க பிள்ளைகளை காப்பாத்தி கொடுத்துருங்க ஆண்டவரே. எங்க குடும்பங்களை காப்பாத்தி கொடுத்துருங்க ஆண்டவரே. அவங்களுக்கு பின்னாடியே நாங்க எல்லா இடத்துக்கும் போக முடியாதுப்பா. ஆனா உங்களால முடியும் ஆண்டவரே. நீங்க அவங்களை எங்க இருந்தாலும் காப்பாத்தி கொடுத்துருவீங்கப்பா. எங்க சபையில, எங்க ஆலயத்துல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவே கூடாது ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.